Hi guys, 12th standard public examination March 2025 ஓட physics question paper இப்ப நம்ம கிட்ட இருக்கு. So இதுல 1 mark and problemsக்கான answers மட்டும் பார்த்திடலாம். Okay, இதுல first one, இது ஆக்சுவலா என்ன டைப் கொஸ்டின் பேப்பர்? ஏ டைப் கொஸ்டின் பேப்பர், ஓகேங்களா? ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு வந்து ஒரு சர்க்யூட் டயக்ராம் கொடுத்துட்டாங்க இல்லையா? இதுல பூலியன் அல்ஜிப்ரா ஃபார்ம் யூஸ் பண்ணி ஒய் அப்படிங்கிற அவுட்புட் நமக்கு என்ன வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஏ பார் பிளஸ் பி பிளஸ் சி பார். ஆக்சுவலா இதுக்கு வந்து கம்ப்ளீட்டா போட்டோம்னா ஏ பிளஸ் பி பிளஸ் சி அப்படிங்கிறது ஆன்சரா கிடைக்கும். பட் இது த்ரீ ஸ்டெப்போட நமக்கு வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அடுத்து if a material having intensity of magnetization 50 angstrom meter per minus 1 is placed in a magnetic field of 1000 ampere meter per minus 1, then the susceptibility வந்து என்ன வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 0.5 ஆப்ஷன் டி. அடுத்த தேர்ட் ஒன், a transformer the number of turns in the primary and the secondary are 410 and 1230 respectively கொடுத்துட்டு இதுல இருக்கக்கூடிய பிரைமரி கரண்ட் 6 ஆம்பியர். அப்போ செகண்டரி காயில்ல இருக்கக்கூடிய கரண்ட் என்ன இருக்கும் அப்படின்னா 12 ஆம்பியர். அடுத்து ஃபோர்த் ஒன், ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் இருக்கு இல்லைங்களா? அதுல ஆர் அண்ட் டி ஆர் கான்ஸ்டன்ட். அப்போ ஹச் வந்து ஒய் ஆக்சிஸ்ல இருக்கும்போது ஐ ஸ்கொயர் அப்படிங்கிறது எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்துச்சுன்னா எனக்கு கிராஃப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கும். அடுத்து 1/μ0 இன்டூ எப்சிலார் நாட், இதோட டைமென்ஷனல் அனாலிசிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல் ஸ்கொயர் டி பவர் -2. அண்ட் ஸ்கைவேக்ஸ் அப்படிங்கிறது வந்து இதோட நேனோ ப்ராடக்ட் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்ல வந்து இது யூஸ் பண்ணிக்குவாங்க. அடுத்து இந்த ப்ராப்ளம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 மைக்ரோ கூலும் அப்படிங்கிறது ஆன்சர். நைன்த் ஒன்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் லைட் இன்சிடென்ட் ஃப்ரம் ஏர் ஆன் எ ஸ்லாப் ஆஃப் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து 2. அப்போ மேக்ஸிமம் பாசிபிள் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் வந்து நமக்கு என்ன இருக்கும்னா 30 டிகிரியா இருக்கும். அடுத்து இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா n0/2. 10th ஒன், calculate the distance up to which the aperture of width வந்து 0.5 மீட்டர் சொல்லிட்டாங்க. அப்போ 25 மீட்டர். அடுத்து ஃபர்ஸ்ட் டைஃப்ராக்ஷன் மினிமம் டியூ டு த சிங்கிள் ஸ்லிட் ஆஃப் வித் 1.0 இன்டூ 10⁻⁵ சென்டிமீட்டர் கொடுத்துட்டு ஆங்கிள் வந்து 30 டிகிரி கொடுத்துருக்காங்க. அது எவ்வளவு திறன் வரைக்கும் சொல்லி கேட்டிருக்காங்க 500 ஆங்ஸ்ட்ராங். 12th ஒன் வந்து பாத்தீங்கன்னா தின் கண்டக்டிங் ஸ்பியர், இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டி ஆப்ஷன் கரெக்ட். 13th ஒன் 6 h(v0)μ0/m ரூட் ஆஃப்ல வரும். அதுக்கப்புறம் the obtained to obtain sustained oscillating in the oscillator வந்து பாத்தீங்கன்னா all of the above தான். feedback factor must be unity. Please phase shift must be 0 or 2π. Feedback should be positive. இந்த மூணுமே இருந்தால் தான் நடக்கும். The transverse nature of light is shown in polarization. polarization. ஓகேங்களா? ஓகே, அதே மாதிரி மிச்சம் எல்லா கொஸ்டின்ஸுமே நமக்கு வந்து ஈஸியா தான் இருந்துச்சு. ஓகேங்களா? ஒன்றும் பெரிய கஷ்டமல்ல. மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது பிசிக்ஸ் தான் இருக்கிறதுல ஈஸியான ஒரு கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஸோ இதுல கம்பல்சரி 2 மார்க் ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செல் சப்ளைஸ். ஓகே, இது வந்து 0.9 ஆம்ஸ்ட்ராங் அண்ட் 2 ஓம் ரெசிஸ்டரா இருந்துச்சுன்னா அங்க இருக்கக்கூடிய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து என்னன்னா 1 ஓம். அடுத்த செகண்ட் 0.3 ஆம்ஸ்ட்ராங் வந்து 7 ஓம் ரெசிஸ்டரா இருந்துச்சுன்னா அங்க இருக்கக்கூடிய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 0.5 ஓம். ஓகேவா? அடுத்த 3 மார்க்ல 26th கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா இதுல 300 நானோமீட்டர் ஏரியா இருக்கக்கூடிய ஒரு ரேடியேஷன் வேவ்லென்த் வந்து நம்ம கொடுத்துட்டாங்க. இதை கொடுத்துட்டு போட்டோ எலக்ட்ரான்ஸ் வந்து அப்சர்வ் ஆகுமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா இந்த இடத்துல போட்டோ எலக்ட்ரான் வந்து அப்சர்வ் கிடையாது, எமிட் தான் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கால்குலேஷன் போடும்போது எனர்ஜியோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 4.14 கிடைக்கும். அவங்க கொடுத்துக்கூடிய ஒர்க் ஃபங்க்ஷனை விட நமக்கு எனர்ஜி அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. கம்மியா இருந்தா அப்சர்வ் ஆகும், அதிகமா இருந்தா எமிட் ஆகும். ஸோ இதுதான் ரீசன். அடுத்து கம்பல்சரி வந்து பாத்தீங்கன்னா அதுல ஆங்குலர் மொமெண்டம் வந்து பாத்தீங்கன்னா 5.273 இன்டூ 10⁻⁻34 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பர் -1. அதுவே வந்து பாத்தீங்கன்னா வெலாசிட்டி வந்து எவ்வளவு இருக்கு, அந்த ஃபிஃப்த் ஆர்பிட்டோட வெலாசிட்டி வந்து என்ன இருக்குன்னா 4.368 இன்டூ 10⁻6 மீட்டர் பர் செகண்டா இருக்கு. அடுத்து 5 மார்க்லயே நமக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் கேட்டிருக்காங்க இல்லையா? ஒரு 5 மார்க்ல வந்து பாருங்க ரெண்டுமே ப்ராப்ளமா கேட்டிருப்பாங்க. ஸோ இதுல இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இருக்கு இல்லைங்களா? ஏ ஆப்ஷன்ல செகண்ட் ஒன். இந்த ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா இன்டியூஸ்ட் இஎம்எஃப் வந்து நமக்கு எவ்வளவு இருக்குன்னா 0.24 வோல்ட். ஆன்சர் செக் பண்ணிக்கிறதுக்காக தான் அதை போட்டிருக்கோம். அடுத்து அதுலயே பி ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா 58.88 டிகிரி அப்படிங்கிறது தான்
இதோட வேல்யூ 58.9 போட்டாலுமே கரெக்ட் தான். ஓகேங்களா? அவ்வளவுதான். மத்தபடி கொஸ்டின் ஆன்சர்ஸ் 5 மார்க்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான் கேட்டாங்க. பாருங்க, காஸ்லாவோட அப்ளிகேஷன்ஸ்ல ஒண்ணு, டி மார்கன் லா 2மே எழுதியிருக்கலாம். ஈஸியான கொஸ்டின் தான். எது எழுதினாலும் ஓகே. பொட்டன்ஷியோமீட்டர் அதிகமா கேட்கக்கூடியது ஃபியூசோ ஃபார்முலா. அதுக்கப்புறம் டார்க் அண்ட் கரண்ட் கேரிங் காயில் இன் மேக்னெட்டிக் ஃபீல்டு இதுவும். அதுக்கப்புறம் போட்டோ செல்ஸ், போட்டோ எமிசிவ் செல் எதிர்பார்த்த கொஸ்டின்ஸ் தான். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்டியூஸ்டு இஎம்எஃப் ப்ரொடியூஸ்டு இல்லைன்னா பிரீஸ்டர் லா. இந்த ரெண்டுத்துல எது வேணாலும் எழுதிக்கலாம். லாஸ்ட் கொஸ்டின் தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா கேட்டாங்க. ரேடியோ ஆக்டிவ் டிகேவும் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ராவும் கேட்டாங்க. ஸோ எல்லாமே ஈஸியான கொஸ்டின்ஸ். ஸோ கொஞ்சம் பிடிச்சிருந்தா ஈஸியா எழுதிருந்துருக்கலாம். இன்னையோட நான் 12th ஸ்டாண்டர்டுக்கு வந்து எக்ஸாம் முடிஞ்சிச்சு இல்லைங்களா? ஸோ அடுத்து காலேஜ் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல இருப்பீங்க. ஸோ இன்ஜினியரிங் கோர்சஸ் எடுக்கிற மாதிரி இருந்தா இன்ஜினியரிங் கோர்சஸ்ல நம்ம என்னெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பிளேலிஸ்டே போட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை பாருங்க. அதை பார்த்தீங்கன்னா என்னென்ன இன்ஜினியரிங் கோர்சஸ் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? அந்த இன்ஜினியரிங் கோர்ஸ் ரெலவெண்டா இருக்கக்கூடிய வீடியோஸ், இன்னும் காலேஜ்ல நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், என்னென்ன படிக்கலாம் அப்படிங்கிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா அதை நாங்க அடுத்தடுத்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். நோட்டிபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வரணும் அப்படின்னா நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா மட்டும் போதும். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.